ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்றதுன்னு சுத்தமா ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை ட்ராக்கே பண்ண முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா டியூஷன் போயிட்டு வரதுலயே டைம் ஓடிடுது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா மார்க் வரது இல்லையே. ஆன்லைன் கிளாஸ்ல இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாத்தி மாத்தி எடுக்கிறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனா +2 கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லயும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Hello everyone, welcome to 100 Learning Together. Okay, so நம்ம இன்னைக்கு 11th Botany chapter 3 தான் டிஸ்கஸ் பண்றோம். That is Vegetative Morphology. So இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான 2, 3, 5 மார்க்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன படிக்கிறோமோ அதை வந்து டோட்டலாக ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னாலே இந்த எக்ஸாம்ல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த 1 hour டோட்டலாக 1 hour ஸ்பெண்ட் பண்ணி இந்த சாப்டர் நம்ம இப்பயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சலாம். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் அண்ட் ஸ்டடி. ஓகே, ஸோ வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ மார்ஃபாலஜினா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மார்ஃபாலஜி? ஓகே, ஸோ இப்போ மார்ஃபாலஜி அப்படிங்கிறது இஸ் த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், ஒரு ஆர்கானிசம்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ். அதாவது நம்ம பார்க்கும்போது, ஸோ நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு பிளான்ட் பார்க்குறோம், இல்லை ஏதோ ஒரு ஆர்கானிசம் பார்க்குறோம். ஸோ என்னன்னா லைக் வாட் வில் பி சீன், லைக் அதோட சைஸாக இருக்கட்டும், ஷேப், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு. ஸோ அந்த விசிபிள் ஃபீச்சர்ஸ் தான் வி கால் இட் இஸ் மார்ஃபாலஜி. ஸோ இப்போ மார்ஃபாலஜி அப்படிங்கிறது இட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் organism. Okay va? So external features of an organism we call it as morphology. So இப்போ plant morphology na enna? So plant morphology அப்படிங்கிறது which includes and it is also known as external morphology because some external structures தான படிக்கிறோம். So it is also known as external morphology. Okay, so plant morphology like external morphology which includes the study of size, shape and structure of an organism. So which includes the study of size, shape and the structure of an organism, like mainly plant, structure of a plant. Okay va? So what are the structures, like எதெல்லாம் படித்து படிக்க போறோம்? Like root, stem, all the parts of the plant. So root, stem, leaf, flowers, fruits, இது எல்லாமே நம்ம ஸ்டடி பண்றதா we call it as morphology, இல்ல plant morphology அப்படின்னு சொல்லுவோம். And it is very important. So taxonomical classificationலாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, so based on this, so இந்த parts of the morphology வச்சு தான் நம்ம classification ஸ்டடி பண்ண முடியும். So morphology is very important in taxonomy. ஓகேவா? ஓகே, so இப்போ plant morphologyல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டைப் இருக்கு. That is like we study under 2 headings. So vegetative morphology and the reproductive morphology. Okay, so நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்? வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ஸோ இப்போ வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜியில் நம்ம என்ன ஸ்டடி பண்ண போறோம்? ஸோ தட் இஸ் பேசிக்கலி அந்த பிளான்ஸோட வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ். ஸோ வாட் ஆர் த வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்? விச் இன்க்ளூட்ஸ் ரூட், ஸ்டெம் and leaf. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ரூட், ஸ்டெம், லீஃப் அதோட டைப்ஸ் என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் தான் இன்னைக்கு क्वेश्चंसல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு reproductive morphology நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மெயின்லி ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப் தான் இந்த சாப்டர் ஃபுல்லாமே இருக்கும். தட் இஸ்
வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ இதோட சைஸாக இருக்கட்டும், ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மெயின்லி வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னா சைஸ், shape and the structure of root, stem and leaf. For reproductive, which includes the flowers, fruits. Okay, va? Okay, so start பண்ணலாமா? So first question, what is geophytes? And அதுக்கு முன்னாடி நம்ம so இந்த root, stem, leaf இதெல்லாம் பார்த்தோம், vegetative morphology அப்படின்னு சொல்லிட்டோம். So basically it is studied on the like headings like habit, habitat and the plants நோடைய life span. So இந்த பேசிஸ்ல தான் அதை classify பண்ணுவாங்க. So first habit அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு பிளான்ட்டோட ஒரு general form. Okay, அதுதான் we call it as habit. And habit வச்சு நம்ம classify பண்ணோம்னா we have the climbers இருக்கு, shrubs இருக்கு, herbs இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ ட்ரீஸ், ஓகேவா? இதெல்லாம் தான் பேசிக்கான ஒரு 4 கிளாசிஃபிகேஷன் ஃபார் த ஹேபிட், ஓகேவா? ஸோ அதில் பிளான்ட் ஹெர்ப்ஸ். ஸோ இப்போ ஹெர்ப்ஸ் அப்படின்னா ஸோ தீஸ் ஆர் லைக் ஹெர்ப்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ விச் இன்க்ளூட்ஸ் லைக் நிறைய சின்ன சின்ன ஹெர்ப் வெரைட்டிஸ் எல்லாம் நம்மளே வீட்டிலாம் நிறைய க்ரோ பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் பெரனியல் ஹெர்ப்ஸ். அப்போ பெரனியல் ஹெர்ப்ஸ்னா என்னது? ஸோ பேசிக்கலி பெரனியல் பிளான்ட்ஸ்னா என்ன நமக்கு தெரியணும். ஸோ பிளான்ட்ஸ் விச் க்ரோ ஃபார் அ லாங்கர் டைம், லைக் மோர் இயர்ஸ் இருக்கு அப்படின்னா வி கால் இட் அஸ் பெரனியல்ஸ் இல்லையா? ஸோ பெரனியல் ஹெர்ப்ஸ் விச் இஸ் ஹேவிங் ஒரு பல்ப் ஸ்ட்ரக்சர் இல்ல காம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ல நம்ம படிப்போம். பல்ப் அப்படின்னா ஆனியன் இருக்கு இல்லையா? ஸோ ஆனியன் என்னது? பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ காம். Then we have the rhizome. So rhizome na enadhu? Like rhizome ke example enna? Like ginger irukku. So idu madri edho oru structure so which is having a bulb, culm illa vandittu rhizome or even the tuber. So tuber அப்படினா potato. So culm அப்படினா like இந்த கிழங்கு வகையில இருக்கு இல்லையா அது. Okay, as an underground stem are termed as geophytes. So ஒரு சில herbs which is having underground stems. அத நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து என்னது? இந்த பல்ப், காம், ரைசோம் இதெல்லாம் வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த ஹெர்ப்ஸ்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் பிரசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா we call it as geophytes. ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ஸோ பல்புக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆலியம் சீப்பா. ஸோ ஆலியம் சீப்பா அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் த ஆனியன், ஓகேவா? ஸோ இதுதான் geophytes. ஸோ geophytes அப்படிங்கிறது என்ன? தீஸ் ஆர் த perennials. So perennial herbs which is having a structure like bulb மாதிரி இல்ல காம் இல்ல ரைசம் இது மாதிரி ஏதோ ஒரு underground modification, stem modification present ஆயிருந்துச்சு அப்படின்னா we call it as geophytes. And அதுக்கான example allium cepa. ஓகேவா? ஓகே, explain about liana. So liana அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is a vine. Vine அப்படிங்கிறது so VINA which is a climber. ஓகேவா? ஸோ கிளைம்பர் அண்ட் தட் இஸ் பெரனியல் அண்ட் உட்டி. ஸோ இதுவுமே என்னது? இட் இஸ் அ பெரனியல் அண்ட் இட் இஸ் உட்டி. பேசிக்காக வந்துட்டு ஸோ இனிஷியலாக வந்து நம்ம ஷ்ரப்ஸ் ஹெர்ப்ஸ்லாம் பார்த்தோம்னா ஸ்டெம் வந்து இட் வாஸ் நாட் லைக் உட்டி, பட் லியானாஸ்க்கு ஸ்டெம் வந்து உட்டியாக இருக்கு. அண்ட் தீஸ் ஆர் த மேஜர் காம்பனன்ட்ஸ் இந்த ட்ரீ கெனாப்பி லேயர். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரீ கெனாப்பி லேயர் ஆஃப் சம் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபாரஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அந்த டாப் ஆங்கிள் வந்து வியூ பண்ணும்போது அதோட பிரான்ச்சஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அந்த பிரான்ச்சஸ்ல இருந்து ஸோ இந்த கிளைம்பர்ஸ் என்ன ஆகும்? இட் வில் பி கிளைம்பிங் அரௌண்ட் த மெயின் ட்ரீல வந்து கிளைம்ப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாப் வியூல இருந்து நம்ம பார்க்கும்போது இதுதான் வந்து அதிக போர்ஷனை கவர் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளைம்பர்ஸ், ஓகேவா? அதுதான் அந்த லயானா. ஸோ எக்ஸாம்பிள் பொகன்விலியா. ஸோ பொகன்விலியா பிளான்ட் நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ டிஸ் லயானா. ஸோ லயானாக்கு எக்ஸாம்பிள் என்ன? பொகன்விலியா தான். ஸோ ட்ரீ அதாவது கெனாப்பி அப்படின்னு சொல்லும் போது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ட்ரீஸ் ஹேவ் மெனி பிரான்ச்சஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம டாப் ஆங்கிள் வந்து வியூ பண்ணும்போது தெரியக்கூடிய அந்த ஆல் த பிரான்ச்சஸ் தான் we call it as tree canopy. ஸோ அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் இஸ் கவர்ட் பை திஸ் lianas. ஓகேவா? அண்ட் எக்ஸாம்பிள் பொகன்விலியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கார்டெக்ஸ். இப்போ வாட் இஸ் கார்டெக்ஸ்? So if the trunk, so trunk அப்படிங்கிறது which is the main stem in the tree remains unbranched. Okay, so unbranched இருக்கு. So for example so இப்போ நம்ம நார்மலா வந்து லைக் மேங்கோ ட்ரீ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ மேங்கோ ட்ரீ எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச்சஸ் இட் கீப்ஸ் ஆன் கம்மிங் இல்லையா? ஸோ மேங்கோ ட்ரீலலாம் பட் அந்த மெயின் ஸ்டெம் இருக்கு. ஸோ அதுல இருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். பட் ஒரு சில பிளான்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த மெயின் ஸ்டெம் அந்த ட்ரங்க் போர்ஷன் இட் ரிமைன்ஸ் அன்பிரான்ச். ஸோ எக்ஸாம்பிள் என்ன? பாம் ட்ரீ அண்ட் கோகோனட். ஸோ கோகோனட் ட்ரீ, பாம் ட்ரீலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அது ரொம்ப டாலா இருக்கும். ஸோ அந்த டால் அந்த லைக் அந்த டிப் போர்ஷன்ல மட்டும் தான் பிரான்ச்சஸ் இருக்கும். ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் எப்படி இருக்கு? இட் இஸ் அன்பிரான்ச். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் we call it as கார்டெக்ஸ். அப்போ கார்டெக்ஸ் அப்படிங்கிறது அந்த ட்ரங்க் போர்ஷன், ஒரு ட்ரீனுடைய ட்ரங்க் போர்ஷன் இல்ல பிரான்ச்சஸ் இல்ல அப்படின்னா we call it as கார்டெக்ஸ்.
ஸோ எக்ஸாம்பிள் என்ன பாம் ட்ரீ கோகோனட். ஸோ பாம் ட்ரீ கோகோனட் ட்ரீ நீங்கள் பார்த்தீங்கனாலே இது ஞாபகம் வந்துடும். தட் இஸ் கார்டெக்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளாசிஃபை த பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் த லைஃப் ஸ்பேன். ஸோ பிளான்ஸ் நம்ம கிளாசிஃபை பண்ண போகிறோம் அதோட லைஃப் ஸ்பேனை பொறுத்து. ஸோ இதில் தான் வந்து வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் வி ஹேவ் annuals, biennials and the perennials. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி பெரனியல் பிளான்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ வாட் ஆர் பெரனியல்ஸ் அப்படின்னு. ஸோ பெரனியல்னா என்ன அண்ட் அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கொஸ்டின் வந்துட்டு இட் கேன் பி ஆஸ்ட் இன் 5 மார்க். ஸோ செப்பரேட்டா ஆனுவல், பைனியல், பெரனியல் 2-3 மார்க்ஸ்ல வரலாம். பட் ஹோலா 5 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆனுவல்ஸ். ஓகே, ஸோ இப்போ வாட் ஆர் ஆனுவல் பிளான்ஸ்? ஸோ பேசிக்கலி ஒரு பிளான்ட் அதோட லைஃப் சைக்கிள், டோட்டல் லைஃப் சைக்கிளை ஒரே ஒரு growing season ஒரு சீசன்லயே கம்ப்ளீட் பண்ணிச்சுனா we call it as annuals. ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலரா ஒரு பிளான்ட் இருக்கு, அதோட ஒரு பர்டிகுலர் சீசன் தான். ஸோ அந்த சீசன் முடிஞ்சோடனையும் அந்த ட்ரீ டோட்டலா இட் இஸ் டெட் அப்படிங்கிறோம். பிகாஸ் நெக்ஸ்ட் அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகணும்னா நம்ம திரும்ப சீட் சோ பண்ணி அதுல இருந்து அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதோட டோட்டல் லைஃப் சைக்கிளே ஒரு சீசன் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படின்னா we call it as annual plants. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, லைக் மெய்ஸ் பிளான்ட் இருக்கு, and even the watermelon and groundnut, rice. So groundnut, rice எல்லாம் நமக்கு தெரியும்ல. So once நம்ம வந்து அதை pluck பண்ணிட்டோம் அப்படின்னா again we have to put new seeds. அந்த plant வளரணும் அப்படின்னா ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, அதோட லைஃப் சைக்கிள் ஒரு சீசன் தான், அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதுதான் வந்து annual plants. So next we have the biennials. அப்போ பை அப்படின்னாலே 2. So basically plants will complete its life cycle in 2 seasons. அதான் we call it as biennials. So it lives for 2 seasons. So first வந்து vegetatively, it grows vegetatively. So அதோட parts எல்லாம் வந்து develop ஆகுது. And next seasonல தான் it starts flowering and fruiting. ஓகேவா? So first என்னது annuals தான் என்னன்னு பார்த்தோம், அதோட total life cycle அது வந்து it is completed in 1 season. Whereas biennials அப்படின்னா 2 season இருக்கும். அதுல அந்த first seasonல the vegetative parts எல்லாம் develop ஆயிட்டு இருக்கும். And next seasonல தான் it starts flowering and fruiting. ஓகேவா? So இதுக்கு example என்ன அப்படின்னா carrot, radish and even the cabbage. So இதெல்லாம் examples for the biennials. ஓகேவா? So annuals example என்னன்னா groundnut இருக்கு and we have the rice. So இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். Some groundnut and rice லாம் you can easily remember. So அந்த variety easy ஞாபகம் வந்துடும். Whereas biennials பார்த்தோம் அப்படின்னா you can remember it as BCC. So BCC ஞாபகம் வச்சுக்கணும்னா biennial, we have carrot and the cabbage and radishum ஞாபகம் இருந்தா you can write. ஓகேவா? Okay, so next we have the perennials. So perennials na என்ன? So these are the plants which grow for many years. So நிறைய years இருந்துச்சு அப்படின்னா we call it as perennials. And perennialsல வந்து மெயினா பார்த்தோம் அப்படின்னா so பர்டிகுலரா அந்த சீசன் வந்துச்சு அப்படின்னா so இது மெனி இயர்ஸ்க்கு இருக்கு. ஸோ அந்தந்த சீசன்ல மட்டும் இட் வில் ஸ்டார்ட் ஃபிளாரிங் அண்ட் ஃப்ரூட்டிங். ஸோ எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீ எல்லாம் இருக்கு. ஸோ சம்மர் வந்துச்சுன்னா தான் வில் கெட் மேங்கோஸ் இல்லையா? ஸோ ரிமைனிங் சீசன்ல there will not be any fruits. So அதுதான் we call it as perennials. So perennials பார்த்தோம் அப்படின்னா அதுல 2 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. So first perennialsனா it lives for more years. ஓகேவா? ஸோ அதோட சப் கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். So when they bear fruits every year, ஸோ அதுதான் மேங்கோ ட்ரீ. ஸோ மேங்கோ ட்ரீல பர்டிகுலர் அந்த சம்மர் சீசன் வந்துருச்சு அப்படின்னா ஸோ இந்த ஏப்ரல் மே டைம்ல வில் கெட் மேங்கோஸ் இல்லையா? ஸோ அதனால எவ்ரி இயர் அட் த சேம் டைம் இட் இஸ் ப்ரொடியூசிங் த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ். அதுதான் வி கால் இட் அஸ் polycarpic perennials. ஓகேவா? அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் மேங்கோ அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் சப்போட்டா. ஸோ சப்போட்டும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பிளான்ஸ் இட் வில் ப்ரொடியூஸ் ஃபிளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஒன்லி ஒன்ஸ் and it will die after the vegetative growth. அதாவது அதோட growth முடிஞ்சோம். ஸோ லைக் அதனோட வெஜிடேட்டிவ் growth லைக் நிறைய இயர்ஸ்க்கு இருக்கு. அண்ட் அதோட லைஃப் டைம்ல ஒன்ஸ் மட்டும் தான் இட் ப்ரொடியூசஸ் ஃபிளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அதோட லைஃப் ஸ்பேன் மெனி இயர்ஸ் பட் ஆனால் ஒன்ஸ் மட்டும் தான் இட் கிவ்ஸ் ஃபிளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா we call it as monocarpic perennials. ஓகேவா? ஸோ monocarpic perennials அப்படின்னா என்னது? அதோட வெஜிடேட்டிவ் growth அதாவது grows for many years பட் அதோட லைஃப் டைம்ல ஒன்ஸ் மட்டும் தான் ப்ரொடியூசஸ் ஃபிளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா we call it as monocarpic perennials. ஸோ perennialsனா many years இருக்கும். அதுல 2 டைப் இருக்கு. monocarpic, so only once மட்டும் தான் it gives flowers and fruits. like polycarpic அப்படின்னா every year it produces the fruits. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு perennials. and monocarpic எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா we have bambusa, like bamboo tree,
agave and the agave அப்படிங்கிறது does like அந்த நம்ம வீட்டில் வந்து கத்தாழை எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த agave plant. ஓகேவா? ஸோ and the musa. ஓகே, ஸோ இதுதான் வந்து perennials. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So list out the primary and the secondary functions of the root. Okay, so நம்ம இது வரலும் வந்துட்டு என்னென்ன பார்த்துருக்கோம். ஸோ அந்த பிளான்ட்டோட கிளாசிஃபிகேஷன். ஸோ ஹேபிட்ல வி ஹேட் லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஜியோஃபைட்ஸ் அப்படிங்கிற கொஸ்டினை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேட் த லைஃப் ஸ்பேனை வச்சு நம்ம எப்படி பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஆனுவல், பைனியல், பெரனியல்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரூட் போகலாம். ஓகே, ஸோ ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, ஸோ வாட் ஆர் த பிரைமரி அண்ட் த செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரூட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் root performs two kinds of functions. So, that நம்ம primary and secondary separate பண்ணிருக்கோம். So, அதோட primary function என்ன? So, basically root ஓட function என்ன? To absorb the water and minerals from the soil so that plants get enough nutrients. இல்லையா? So, root ஓட main function என்னது? Absorption. So, absorption of water and minerals from the soil. Okay? And next, இன்னொரு point என்ன? So, it is providing the anchor, அதாவது support system. Okay? Anchor the plant firmly in the soil. So soil la and the whole plant hold பண்ணி வச்சிருக்கிறதே இது இந்த root portion தான். So ரெண்டு main primary functions இருக்கு. So what are those functions? First, absorption. So absorption of what? Water minerals from the soil. Okay va? And இன்னொரு function என்னது? It is holding the plant. So anchoring the plant firmly in the soil. So இதுதான் வந்து primary functions of the root. Okay, so what are the secondary functions அப்படின்னு பார்த்தோம்னா, so secondary functionல ஒரு சில additional functionsயும் இது perform பண்ணும். So அதாவது we call it as secondary functions. And இந்த மாதிரி secondary functions பண்ணணும் அப்படின்னா rootல நிறைய modifications இருக்கும். So like tap root modification இருக்கு, adventitious root modification இருக்கு. So tap root modification பார்த்தோம் அப்படின்னா, so modify so tap root la we have fusiform, conical, and the apiform. So these are different types of roots. Root. Okay va? So இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ மாடிஃபிகேஷன் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ரூட்ல ஒரு சில மாடிஃபிகேஷன் வரும். ஸோ டேப் ரூட்ல இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபியூசிஃபார்ம்னா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நிமாட்டோஃபோர்ஸ். ஸோ டிஃபைன் நிமாட்டோஃபோர்ஸ். ஸோ வாட் ஆர் நிமாட்டோஃபோர்ஸ்? ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு ரூட் மாடிஃபிகேஷன் தான். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ பேசிக்காக வந்து பிளான்ஸ் விச் க்ரோ இன் த லைக் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற சாயிலில் பிளான்ஸ் வளருது அப்படின்னா, ஸோ அந்த பிளான்ஸ் லைக் அதோட ரூட் போர்ஷன் எல்லாமே வந்துட்டு என்ன, இட் வில் பி பிளாக்ட் பை த சால்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது என்ன ஆயிரும், root cannot breathe. So அதை compensate பண்றதுக்காக external like extra roots வந்து form ஆகும். So அதுதான் we call it as nematophores. So nematophores basically எங்க இருக்கும் அப்படின்னா mangrove forest like mangrove plants எல்லாம் இருக்கு இல்லையா. So mangrove plants என்ன இருக்கு, example Avicennia, Rhizophora and the Bruguera. So at least ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இல்லை ரெண்டு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க, mangrove, Avicennia and the Rhizophora. Okay va? So இதுதான் அந்த special kind of roots develop ஆகும். So that is negatively geotrophic for respiration. So what does it mean negatively geotrophic அப்படின்னா? So first geotrophy அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், that is their meaning the gravity. So gravity mean பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? So basic gravity towards the gravity அப்படின்னா positive அப்படின்னு சொல்லுவோம், which is against the gravity we call it as negative. Okay, plants எடுத்துக்கலாம். So plantsல வந்து we have root இருக்கு, stem இருக்கு, leaf எல்லாமே இருக்கு. So root எப்படி grow ஆகுது? It is growing towards the gravity. So இப்போ பேசிக்கா roots என்னது, they are positively geotrophic. So roots வந்து so பேசிக்கா normal plantsல பார்த்தோம் அப்படின்னா roots வந்து they are positively geotrophic. அப்போ root stem leaf எல்லாம் எப்படி grow ஆகுது, which is growing against the gravity. So அப்போ sorry leaf stem and the stem
leaf and the flowers, fruits எல்லாமே. So which is all growing against the gravity. So which shows the negative geotrophism. Okay va? So இதுதான் வந்து நார்மலா இருக்கக்கூடிய like normal plantsல plants எப்படி grow ஆகும், roots வந்து it will grow towards the gravity. Plants எல்லாம் வந்து like plants ஓட remaining parts like stem ஆ இருக்கட்டும், leaf ஆ இருக்கட்டும், which is growing against the gravity. So இதுதான் வந்து negative geotrophism னு சொல்லுவோம். பட் இந்த nematophores அத எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய roots என்ன பண்ணும் அப்படின்னா it is growing against the gravity. So that is what is called as negatively geotrophic. So அப்ப இந்த roots எப்படி இருக்கும் அப்படின்னா so land soil இருக்கு அப்படின்னா இந்த roots எல்லாமே மேல இருக்கும். So இந்த pictureல இருக்க மாதிரி. So இந்த pictureல so இந்த portion இருக்கு இல்லையா, so இதெல்லாம் என்னது, these are the roots, ஓகேவா. so இந்த மாதிரி இருக்கிறது தான் we call it as nematophores, ஓகேவா. so இதுதான் வந்து இங்க extend பண்ணி காமிச்சிருக்காங்க. so இந்த root portion எப்படி இருக்கு, ஓகேவா. these are the external roots, ஓகேவா. and இந்த roots ஓட function என்ன, so mainly actually it is also known as breathing roots னு சொல்லுவோம். so it have a number of breathing pores. அதுல வந்து அந்த rootsல பார்த்தோம் அப்படின்னா நிறைய pores, இந்த dot தெரியுது இல்லையா, so இதெல்லாம் என்னது breathing pores. so it consists of number of breathing pores and mainly it helps in the exchange of gases. so breathing க்கு help பண்ணுது plants ஓட breathing க்கு, ஓகேவா. so because the soil becomes saturated with water and aeration. so மெயினா வந்து salt அதிகமா இருக்கனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், ஓகேவா. so இதுதான் வந்து அந்த nematophores and these roots are negatively geotrophic, ஓகேவா. okay so இந்த question கேட்டா அட்லீஸ்ட் நம்ம ரஃபா இந்த மாதிரி ஒரு ட்ரீ போட்டு அந்த nematophores தெரியுற மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருக்கணும். and எக்ஸ்டர்னல் லைக் திரும்ப ஒரு அதுல இருந்து ஒரு வியூ கொடுத்து nematophores and along with அந்த breathing pores தெரியுற மாதிரி நம்ம டயக்ராம் வரைஞ்சிருக்கணும், ஓகேவா. டயக்ராம் along with this answer. so 2 marks இல்ல 3 marks கேட்டா கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடும், ஓகே. okay so next question, buttress roots. so buttress roots அப்படிங்கிறது என்னன்னா so ஒரு சில பெரிய பெரிய ட்ரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா so அந்த root portion வந்து it is a broad outgrowth, ஓகேவா. so it is a plant like outgrowth develops towards the base of the trunk. அதாவது அந்த trunk கீழே சுத்தி வந்து so இந்த பிக்சர்ல தெரியுது இல்லையா, so இதெல்லாம் தான் என்னது, so அந்த root portion. so இதுதான் வந்து we call it as buttress roots. அதாவது ஒரு broad root portion மாதிரி இருக்கும் which looks like a plant. அதுதான் we call it as buttress roots. and so they grow obliquely downwards. so it grows downwards and gives support, huge support to the trunk of the trees. see basically buttress roots அப்படிங்கிறது என்னன்னா பெரிய பெரிய roots. so இந்த பிக்சர்ல தெரியுற மாதிரி தான் அந்த roots எல்லாமே it is growing downwards ஆ இருக்கு. and also அந்த roots எப்படி இருக்கு, it is looking like a plant, ஓகேவா. so இதுதான் வந்து buttress roots and it is an adaptation. so இது எங்க இந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா மெயினா for all the tall rainforest trees எல்லாமே it is an adaptation. so rainforest trees அந்த ட்ரீயை ஹோல்ட் பண்றதுக்கு it is a type of adaptation. and basically இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா bombax. so bombax இருக்கக்கூடிய varieties and is also called as silk cotton tree அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. so bombax அட்லீஸ்ட் bombax அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். so buttress root க்கு எக்ஸாம்பிள் bombax. so bb அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா. so buttress root bombax, okay. so buttress rootனா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். so next question we have velamen. so first என்ன பார்த்தோம், buttress root பார்த்தோம். next we'll see velamen. so இது எல்லாமே என்ன அப்படின்னா root modification தான், ஓகேவா. so பேசிக்கலா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி we have seen the root modifications. அதாவது secondary functions, அந்த root வந்து secondary function perform பண்ணணும் அப்படின்னா there are some modifications அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்க ஓகே ஸோ இதுதான் வந்து root வந்து secondary functions perform பண்ணும் அப்படின்னா it needs some modifications. ஸோ taproot modificationல பார்த்தோம் அப்படின்னா we have ஸோ இந்த மாதிரி fusiform, conical and the napiform. so இந்த different types எல்லாம் இருந்துச்சு. so fusiform அப்படின்னா it will be seen in so example நாமளே டிஸ்கஸ் பண்ணிடலாம், ஓகே. okay so first fusiform க்கு example என்ன, that is the radish, okay ba. so radish வந்து example for fusiform. so conical க்கு example carrot and napiform க்கு beetroot, okay ba. so இது வந்து taproot modification which is a storage root, okay ba. so அதே மாதிரி பார்த்தோமா இதுல வந்துட்டு additionally வந்துட்டு we have the breathing roots இருக்கு.
ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் ரூட். டேப் ரூட்ல வந்துட்டு இது ஸ்டோரேஜ் ரூட். ஓகேவா? ஸோ மாடிஃபிகேஷன்ல இது வந்து ஸ்டோரேஜ் ரூட். அண்ட் இன்னொரு ஃபார்ம் தான் அந்த ப்ரீடிங் ரூட்ஸ். ஸோ ப்ரீடிங் ரூட்ஸ் தான் நம்ம நிமாட்டோஃபோர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ டேப் ரூட் மாடிஃபிகேஷன் we have first storage roots இருக்கு and the breathing roots. So breathing rootsல நம்ம nematophores discuss பண்ணியாச்சு. இந்த storage rootல 3 types இருக்கு. அதுக்கான example பார்த்தாச்சு. ஓகேவா? and next பார்த்தோம் அப்படின்னா so இதெல்லாம் வந்துட்டு adventitious root modification. So basically additional support எப்படி எல்லாம் இருக்கு. and இதுல பார்த்தோம் அப்படின்னா mechanical support இருக்கு. so mechanical supportல தான் வந்துட்டு we have இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ். பட்ரஸ் ரூட் இருக்கு அண்ட் நிறைய கிளைம்பிங் ரூட்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸ்டில்ட் ரூட்ஸ் ப்ரெசென்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெக்கானிக்கல் சப்போர்ட். அண்ட் இதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா அட்வென்டிஷியஸ்ல வி ஹாவ் த ஸ்டோரேஜ் ரூட்ஸ் இதுலயுமே ப்ரெசென்டா இருக்கும். ஸோ அட்வென்டிஷியஸ்ல ஓகே நம்ம நெக்ஸ்ட் இதுல எழுதிக்கலாம். ஸோ அட்வென்டிஷியஸ். ஸோ டேப் ரூட்க்கு நம்ம அங்க பார்த்தாச்சு. ஸோ அட்வென்டிஷியஸ்லயும் வி ஹாவ் தி ஸ்டோரேஜ் ரூட்ஸ். So the modification and next we have the mechanical support and the vital. So vital support மாதிரி. ஓகேவா? So இதுதான் வந்து இந்த 3 types. Storage நிறைய classification இருக்கு. So mechanical we have the buttress, tilt எல்லாம் இருக்கு. And next vital. So the vital one of the category தான் இந்த velamen. Okay, அப்ப velamen அப்படிங்கிறது என்ன? So basically it is a tissue and எங்க present இருக்கும் அப்படின்னா இந்த epiphytic plants. So first அப்ப epiphytic plants னா என்ன? So இங்க வந்து epiphytic orchids அப்படின்னு கொடுத்துருக்காங்க, which is an example. ஓகேவா? So epiphytic plants அப்படின்னா இந்த plants எப்பவுமே it grows on the other plant. மெயினா எதுக்காகனா ஒரு சப்போர்ட் மாதிரி. ஓகேவா? ஆனா even though it is growing on the other plant, இந்த plant, so the epiphytic plant will prepare its own food. ஓகேவா? அந்த food எப்படி prepare பண்ணோம் அப்படின்னா with the help of, so it has a special root, extra root இருக்கும். So அதுல வந்து இந்த tissue velamen present இருக்கும். So எதுக்காகனா which helps in absorbing moisture from the air. So airல இருந்து moisture எடுத்துட்டு through photosynthesis it will prepare its own food. ஓகேவா? So இதுதான் வந்து epiphytes. and epiphytesனா என்னன்னா which cannot grow on its own, it needs a support. So supportகாக மட்டும் இன்னொரு plantல it will be growing, but ஆனா it will prepare its own food. அந்த food எப்படி prepare பண்ணுது? Yes, it will absorb moisture from the atmosphere. அது எப்படி absorb பண்ணும்? Yes, with the help of the velamen tissue. அது வந்து ஒரு special root present இருக்கும், which is called as hygroscopic roots ன்னு சொல்லுவோம். இல்லனா can call it as hygroscopic இல்ல aerial roots present இருக்கும். So அந்த aerial rootல வந்து இந்த tissue velamen tissue வந்து present இருக்கும். ஓகேவா? So it is a spongy tissue. So through that tissue it will absorb moisture from the atmosphere. Okay va? So இதுக்கான example vanda. So epiphytic plant. So velamen. Example vanda. So velamen, vanda. So இதெல்லாம் நம்ம ஈஸியா VV இருக்கு. So இதெல்லாம் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். So example velamen tissue கேட்டா you have to write it. So epiphytic orchids example இருக்கு. So orchidsum example தான். And vanda it is a epiphytic plant. அதுல என்ன பிரசன்டா இருக்கு? velamen tissue பிரசன்டா இருக்கு. ஸோ இதுல தான் அந்த 2 டைப் ஆஃப் ரூட் இருக்கு. தட் இஸ் த கிளிஞ்சிங் ரூட். இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க கிளிஞ்சிங் ரூட் அண்ட் த ஹேங்கிங் ரூட். ஸோ இந்த கிளிஞ்சிங் ரூட் மூலமா அது அட்டாச் ஆயிரும் அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டோட. அந்த ஹேங்கிங் ரூட்ஸ் தான் இட் ஹேஸ் திஸ், அந்த ஹைக்ரோஸ்கோபிக் ரூட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் அது. அதுல வந்து இந்த velamen tissue பிரசன்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் velamen. அதுக்கான எக்ஸாம்பிள் vanda. Okay, so next வந்து what are the primary functions of the stem? So நம்ம already primary and the secondary functions of root வந்து discuss பண்ணியாச்சு. So root நாலே மெயின் ஆனது it helps in absorbing water and nutrients from the soil and ஒரு support மாதிரி இருக்கு. இது வந்து primary functionல பார்த்தோம். ஓகேவா? So அதே மாதிரி stem ஓட functions நம்ம discuss பண்ணலாம். Okay, so இப்போ first function என்ன? It provides support and which bears the leaves, flowers and the fruits. Okay, so நம்ம plant அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா root portion is holding the plant ன்னு சொல்லியாச்சு. soil இருந்து nutrients எல்லாம் absorb பண்ணுது. for a stem என்ன பண்ணுது? it is holding. so அந்த leaf ஆகட்டும், flowers, fruits எல்லாத்தையுமே அது hold பண்ணுது. so it is providing a support. and next it transports the water and mineral nutrients to the other parts of the plant from the root. okay va? So okay, so இந்த ரூட்டோட ஃபங்க்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரூட் என்ன பண்ணுது? சாயில் இருக்கு, சாயில் இருந்து அட்மாஸ்பியர் லைக் அட்மாஸ்பியர் ஆகட்டும் நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. இது அதோட ஃபங்க்ஷனை பார்த்தாச்சு. வேற ஸ்டெம் என்ன பண்ணுது?
it is bearing the leaves ஆ இருக்கட்டும் and the flowers, fruits எல்லாத்தையுமே it is bearing. ஓகேவா, it is providing support. And also இந்த ரூட்ல இருந்து அப்சார்ப் ஆன வாட்டர் இருக்கட்டும் அந்த மினரல் நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து it is transporting to other parts of the plant. ஓகேவா, ஸோ அந்த ஃபங்க்ஷன் எது பண்ணுது? ஸ்டெம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? it transport food prepared by the leaves to other parts of the plant body. ஸோ ரெண்டு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று it is transporting ரூட்ல இருந்து வாட்டரும் நியூட்ரியன்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணது to the other plant bodies, and also leaf தான் என்ன பண்ணும்? Through photosynthesis it will prepare the food. So and the food it is like sending, like it is transporting to other parts of the plant. Okay va, so this is the main primary functions of the stem. Okay, so மூணு functions கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். So 2 marks ல 3 marks ல கேட்டா you have to write all these 3 points. Okay, okay, so next secondary functions. So நம்ம இது வரலும் primary functions. So simple basic stem என்னென்ன function perform பண்ணும் அப்படி நம்ம பார்த்தாச்சு. next இதோட secondary functions என்னென்ன அப்படினு பார்த்தோம்னா, first food storage. So stem modifications நிறைய இருக்கு. So அதில் நம்ம இன்னும் கிளியரா பார்க்கலாம். and first point இங்க என்ன? food storage. so food storage அப்படின்னா ஒரு சில plants, example solanum tuberosum. so solanum tuberosum அப்படிங்கிறது என்ன? that is the potato. ஓகேவா, so potato எங்க வளரும்? so இது வந்து undergroundல தான் இருக்கும். so அது வந்து என்னது? ஒரு stem modification தான். so which helps in storage. அதுதான் வந்து food storage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and colocasia அப்படிங்கிறது நம்ம அந்த சேப்பக்கிழங்குன்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து கொலகேஷியா. ஓகே, சொலானம் டியூபரோசம் அப்படின்னா இட் இஸ் த பொட்டாட்டோ. ஜிஞ்சிபர் அஃபிஷியனிலே. ஸோ ஜிஞ்சிபர் அப்படின்னாலே என்னது? ஜிஞ்சர். ஸோ ஜிஞ்சிபர் அஃபிஷியனிலே அப்படிங்கிறது இட் இஸ் த ஜிஞ்சர். ஸோ இதெல்லாமே என்னது? ஃபுட் ஸ்டோரேஜ். ஸோ அண்டர் கிரவுண்ட்ல இது வந்து ஒரு ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ இதெல்லாமே இட் ஆக்ட் ஆஸ் அ ஃபுட் ஸ்டோரேஜ். and next வந்துட்டு perenniation இல்ல reproduction. so இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, we have gingiber officinale and curcuma longa. okay, so reproduction. so first நான் சொல்றேன், so stem modification சொல்லியாச்சு. so இந்த மாதிரி லைக் ஜிஞ்சர்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைக் ரொம்ப நாள் நீங்களே வச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், அதுல நிறைய டெர்மினல் பட்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகும். so இந்த பட்ஸ்ல இருந்து என்ன ஆகும்? நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். so இது வந்து என்னது? இட் இஸ் a method of reproduction. so அதுதான் வந்து ஸ்டெம் இருக்கு, அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம். அது வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன் ஜிஞ்சர்னு சொல்லியாச்சு. so அந்த ஜிஞ்சர்ல நிறைய நாட்ஸ், இன்டர்நாட்ஸ் எல்லாம் பிரசென்டா இருக்கும். and also terminal buds பிரசென்டா இருக்கும். so during the favorable condition அதுல இருந்து நியூ பிளான்ட் வந்து டெவலப் ஆகும். so which is a method of reproduction. okay, so gingiber officinale அப்படிங்கிறது ginger, and whereas curcuma longa அப்படிங்கிறது it is the turmeric. so turmeric ஏன் curcuma longa அப்படின்னு botanical name வந்துச்சுன்னா, so இந்த turmericல curcumin அப்படிங்கிற ஒரு இது present-ஆ இருக்கும். ஓகேவா, ஒரு pigment. so அதனால தான் we call it as curcuma longa. okay, so next we have the water storage. so water storage example opensia. so opensia அப்படிங்கிறது என்ன? cactus. ஓகேவா, so அதுதான் it is acting as a water storage. so நம்ம உள்ள அந்த fleshy portion இருக்கும் இல்லையா, which is the water storage, which helps in the water storage. okay, so next வந்துட்டு buoyancy. buoyancy அப்படின்னா like on the like ஒரு floating field இருக்கு இல்லையா, so அதான் we call it as buoyancy. and அதுக்கு example Neptunia. and next photosynthesis in opensia. so opensiaக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, அதாவது ரெண்டு secondary function இருக்கு அந்த ஸ்டெம்க்கு, which is one வந்துட்டு water storage and also the photosynthesis. okay, and next protection. so protection க்கு example பார்த்தோம் அப்படின்னா citrus plants, bougainvillea and the acacia. so இப்போ அதுலலாம் என்ன இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா spine மாதிரி structuresல present இருக்கும். so which is a protective measure and it is a secondary function of the stem. so citrus plants like நீங்களே lemon tree la பாத்தீங்க அப்படினா the spines present இருக்கும். even இந்த bougainvillea tree la பார்த்தோம்னாலும் spines எல்லாம் present இருக்கும். and acacia அப்படிங்கிறது அந்த கருவேல மரம்னு சொல்றோம் இல்லையா, so அதுதான் வந்து acacia. so அதுலயுமே வந்து அந்த முள் செடின்னு சொல்றோம்ல அதுதான். so அதுலலாம் அந்த spines present இருக்கனால which is a protective measure, so which prevents it from the predators. and also இதுதான் வந்து என்ன secondary functions of the stem. and next we have the support. so support க்கு example passiflora, vitis and the Cissus quadrangularis. so இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். so support, passiflora ஞாபகம் வச்சுக்கலாம், இல்ல vitis. so vital support அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. so support example vitis plant. ஓகேவா, so இதெல்லாம் தான் வந்து secondary functions of the stem.
ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஓகே ஸோ நம்ம இதுவரையும் 10 questions டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணோம். ஆக்சுவலி ஒரே ஒரு பர்சன் வர்தனன் மட்டும் தான் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம செக் பண்ணுவோம் யார் கரெக்டான ஆன்சர்ஸை கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சரா ஸோ இந்த செஷன் முடிஞ்சோடனே யூ கேன் கமெண்ட் இட் இன் த கமெண்ட் செஷன். ஓகே ஓகே ஸோ இது கொஸ்டின் என்ன, ஃப்ளாரிங் பிளான்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஸோ ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் லைக் ப்ரிமிட்டிவ்லி அதை என்ன சொன்னாங்க அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ இது புக்ல இருக்கு. ஸோ நீங்க சர்ச் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் யூ ஹேவ் டு கமெண்ட் இட். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் புல்பில்ஸ்? புல்பில்னா என்ன, ஆர் இட் இஸ் a specialized bud. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இது எல்லாமே வந்து which are the stem modifications தான். ஸோ bullbills are modified and enlarged bud and it is meant for propagation. So vegetative propagation of plants நீங்க பார்த்தீங்க அப்படினாலே இது எல்லாமே it comes under the vegetative propagation. Okay, so when bulbils அப்படினா see இந்த பிக்சர்ல இந்த ஸ்ட்ரக்சர் தெரியுது இல்லையா, இதுதான் அந்த bulbil. So when it is detached from the plant அப்படினா so அந்த parent plant வந்து detach ஆயிடுச்சு அப்படினா so அதுல இருந்து new plant develop ஆக ஆரம்பிச்சிரும். So bulbil அப்படினா enlarged bud அததான் we call it as bulbils. ஓகேவா? So when they detach from the parent plant and when they fall on the ground they germinate into new plant and serve as a means of vegetative propagation. So example agave. See நீங்க பிரயோஃபைலம்லாம் படிச்சிருப்பீங்களா? ஸோ பிரயோஃபைலம்ல அந்த நாச்சஸ்ல இருந்து எபிஃபிலஸ் பட் இருக்கும். ஸோ அந்த பட் வந்து when it grows in like when it falls on the soil அதுல இருந்து நியூ பிளான்ட் டெவலப் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சோம். ஸோ அது வந்து லீஃப்ல, இது வந்து எதுல லைக் பட். ஸோ இந்த பட்ஸே வந்து என்லார்ஜ் ஆகிருக்கும். ஸோ அந்த பட் அந்த ஒரு பர்டிகுலர் பட் இஃப் இட் இஸ் ஃபாலன் ஆஃப் ஃப்ரம் த parent plant அப்படினா so அந்த budல இருந்து new plant grow ஆகுது. so அதுதான் அந்த bud தான் we call it as bulbils அப்படினு சொல்லுவோம், which is enlarged bud. ஓகேவா? so இதுதான் bulbils and it is a method of reproduction, so which is vegetative part involve ஆயிருக்கனால we call it as vegetative propagation. ஓகேவா? இல்ல asexual reproduction அப்படினு சொல்லலாம். okay, so next phylloclade. okay, so phylloclade னா என்ன? So phylloclade இருக்கு, cladode இருக்கு and phylloid இருக்கு. So first நம்ம phylloclade அப்படினா என்னன்னு பாப்போம். Okay, it is a green flattened cylindrical or angled stem or a branch of unlimited growth and it consists of nodes. நிறைய nodes and internodes present இருக்கும் அப்படினு சொல்றோம். So node அப்படிங்கிறது என்ன? So ஒரு plantல stemல so இதுதான். ஸோ ஸ்டெம்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த லைன்ஸ் மாதிரி தெரியும். ஸோ இதை தான் we call it as knots. அண்ட் இந்த ரெண்டு நாட்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் we call it as internodes. ஓகேவா? ஸோ நாட்ஸ்னா என்ன, இன்டர்நாட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா? ஸோ இந்த மாதிரி நிறைய நாட்ஸ் அண்ட் இன்டர்நாட்ஸ் ப்ரெசென்ட் இருக்கும் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். அண்ட் phylloclade அப்படிங்கிறது இஸ் a characteristic adaptation of xerophytes. ஓகே, அப்போ வாட் இஸ் xerophyte? Xerophytes அப்படின்னா these are the plants which grow in the dry, the desertலலாம் இருக்கும் இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் கேக்டஸ் இதெல்லாம் வந்து என்னது xerophytic plants. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸ்ல இந்த மாதிரி அடாப்டேஷன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நாட்ஸ் இல்லை இன்டர்நாட்ஸ் என்ன ஆயிரும்னா லீஃப் மாதிரி மாறிடும். ஓகேவா? ஸோ எதுக்காக இந்த மாதிரி லைக் அந்த டிரான்ஸ்பிரேஷன்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, அந்த வாட்டர் லாஸை தடுக்கிறதுக்காக. ஸோ xerophytic கண்டிஷன், xerophytic plants எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி அடாப்டேஷன்ஸை ஃபாலோ பண்ணும். என்ன மெயினா இந்த nodes and internodes வந்து it will be transformed into a leaf like structure. okay, so where the leaves often fall off early and modified into spines or scales to reduce transpiration. so மெயினா வந்து ஸோ அந்த கேக்டஸே பார்த்தோம் அப்படின்னா லைக் ட்ரை கண்டிஷன்ஸ்ல தான் வளரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அந்த நாட்ஸே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். இட் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஸ்பைன். ஸோ இதுவாக வேணாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும், ஒரு கிரீன் லீஃப் ஸ்ட்ரக்சரா மாறிடும். ஸோ விச் இஸ் டு ப்ரிவென்ட் த டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இப்போ டிரான்ஸ்பிரேஷனா என்னது, அந்த வாட்டர் வேப்பர் ஆகும் இல்லையா? ஸோ டியூரிங் ஹாட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்ல இருந்து the water will be evaporated in the form of water vapor. அதான் we call it as transpiration. ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். பிகாஸ் அது இப்போ வேப்பர் ஆயிடுச்சு அப்படின்னா there will be water loss in the plant. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு இல்லை ரெடியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி அடாப்டேஷன்ஸை இந்த பிளான்ஸ் ஃபாலோ பண்ணும். ஓகே, so phylloclade, so it takes all the functions of the leaves, particularly photosynthesis. அதாவது நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த நாட்ஸே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி லீஃப் மாதிரி மாறிடுச்சு. ஸோ அப்போ அந்த phylloclade என்ன பண்ணுது, இட் இஸ் பெர்ஃபார்மிங் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லீஃப் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுமோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த phylloclade பண்ணுது, particularly the photosynthesis. and it is also known as chlorophyll. and இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, opentia.
ஸோ ஒபென்ஷியாங்கிறது which is the cactus. ஸோ இதுதான் அந்த phylloclade. ஸோ அந்த ஸ்பைன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கு. ஸோ அந்த ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் we call it as phylloclade. ஸோ அதாவது அந்த நாட்ஸ் அந்த ஸ்டெம் போர்ஷனே இதில் இல்லை இல்லையா, ஸோ அந்த ஸ்டெம்ல இருக்கக்கூடிய அந்த நாடே என்ன ஆயிடுச்சு ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக மாறி இருக்கு and which performs the photosynthesis. So we call it as phylloclade. An example opentia. So phylloclade. ஸோ இதில் ஓ இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் opentia அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் opentia. ஓகேவா? ஸோ இது வந்து phylloclade. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே ஸோ ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ ஸ்டெம் மாடிஃபிகேஷன் ஒரு ஃப்ளோ சார்ட்ல இருக்கு. ஸோ அதை ரஃபாக நம்ம டீல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் ஆக்சுவலாக என்னென்ன கிளாஸிஃபையாக இருக்கு, ஏரியல் மாடிஃபிகேஷன். ஸோ வி ஹாவ் தி ஏரியல் மாடிஃபிகேஷன் and the sub-aerial modification and underground modification. So that's the first classification. So aerial, sub-aerial and the underground modification. Okay va? So இது வந்து actually aerial ஓட classification. Okay va? So aerial ல இன்னும் further என்னென்னவா classify இருக்குன்னா we have the creepers, trailer, climber, phylloclade, cladode, thorns. Okay va? So phylloclade na என்னன்னு பார்த்தோம். So cladode அப்படின்னா it will be reduced into spines ஆ மாறி இருக்கும் and thorn like structures present ஆகலாம். So climbers which climbs in the other trees and creepers which grow on the surface of the ground surface ல வளரும். So இதெல்லாம் தான் வந்துட்டு main classification of aerial modification. So அதுல இன்னுமே வந்துட்டு procumbent இருக்கு, decumbent இருக்கு, diffuse இருக்கு and also climbersல இன்னும் different types இருக்கு, root climbers, stem climbers and even the lianas நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணோம் and thorn climbers. இந்த மாதிரி அதுல further classifications இருக்கு. and next பார்த்தோம் அப்படின்னா sub aerial modificationல we have runner, stolen, sucker and offset. so இந்த நாலும் ரொம்ப important. so இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியல் இருக்கு. ஸோ ஏரியல் இன்னும் ஃபர்தரா பார்த்தோம் அப்படின்னா கிளைம்பர்ஸ் இருக்கு and we have the creepers, the climbers, creepers and we have the trailers, thorns. ஓகேவா? CCTT climbers, creepers, thorns and the trailer and we have the phylloclade and the cladode. So இது நம்ம இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம் and இன்னும் அதுல further classifications இருக்கு. இது எல்லாமே என்னது aerial modification. and next பார்த்தோம் அப்படின்னா sub aerial modification. so அதாவது stem like sub aerial என்னென்ன modification இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா stem modificationsல we have the runner, stolen, offset and the suckers. so இது என்னென்ன அந்த stem எப்படி modify ஆயிருக்கு நம்ம இப்ப picture பார்த்தோம்னா நமக்கு clear-ஆ புரியும். and also the underground modificationல we have bulb, corm, rhizome, tuber. so இது நம்ம first day discuss பண்ணிருந்தோம் இல்லையா, first questionலயே பார்த்தோம் இல்லையா. so runner bulb அப்படிங்கிறது so bulb எக்ஸாம்பிள் onion இல்லையா. and next வந்து corm வந்துட்டு எக்ஸாம்பிள் அதான் அந்த கொலகேஷியாலாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் இட் கம்ஸ் அண்டர் த காம் வெரைட்டி. அண்ட் நெக்ஸ்ட் தி ரைசோம். ஸோ ரைசோம்னா எக்ஸாம்பிள் ஜிஞ்சர் இருக்கு, ஜிஞ்சர் அண்ட் ஈவன் த turmeric. So இதெல்லாம் வந்துட்டு rhizome, that is underground stem modification. And next we have the tuber which is potato. Okay, so இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், அதாவது ஸ்டெம் மாடிஃபிகேஷன். அண்ட் அதுல இருந்து என்ன ஆகும், அந்த பட்ஸ் டெவலப் ஆகும். பொட்டாட்டோலயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வச்சிருந்தா அந்த லீஃப் மாதிரி அந்த growth எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த கிரீன் கலர்ல. ஸோ அதுதான் என்னது அந்த பட்ஸ். ஸோ அந்த பட்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் நியூ பிளான்ட் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம அதை சாயில வச்சோம், அந்த பொட்டாட்டோ அப்படியே சாயில வச்சோம்னா நியூ பிளான்ட் அதுல இருந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல்சோ லைக் ஜிஞ்சர்லயும் அதே மாதிரி தான். ஸோ அந்த லைக் பட் டெர்மினல் பட்ஸ் டெவலப் ஆகும், பட் வந்து நியூ பிளான்ட் க்ரோ ஆகும். அண்ட் ஆனியன்லயும் ரொம்ப நாள் நம்ம ஆனியன் வச்சிருந்தோம் அப்படின்னா ஸோ அதுல இருந்து அந்த ஸ்டாக் போர்ஷன் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ இதெல்லாமே இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்ட் இஸ் ஆல்சோ ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஓகே 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 ஸோ இந்த ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ல இந்த பிக்சர் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வி ஹேவ் தி ரன்னர். ஸோ ரன்னர்ல பார்த்தோம் அப்படின்னா வி ஹேவ் ஸோ ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்டெம் ரெகுலேஸ் தான் வி கால் இட் அஸ் ரன்னர். அதில் வந்து நிறைய நாட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? அண்ட் ஒவ்வொரு நாட்லேருந்தும் ரூட் டெவலப் ஆகும். ஸோ அதை தான் வி கால் இட் அஸ் ரன்னர்ஸ். ஸ்டெம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்டெம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட் போர்ஷன்லையும் when it comes in contact with the soil roots டெவலப் ஆகுது, அதுலேருந்து புது பிளான்ட் டெவலப் ஆகுது. ஸோ அதை தான் வி கால் இட் அஸ் ரன்னர்ஸ். அண்ட் ரன்னர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆக்சாலிஸ். ஸோ ரன்னர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஆக்சாலிஸ். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் தி ஸ்டோலன். இப்போ ராக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரன்னர், ஆக்சாலிஸ், அப்போ ராக்ஸ் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ரன்னர், எக்ஸாம்பிள் ஆக்சாலிஸ் எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டோலன். ஸ்டோலன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ரன்னர் மாதிரியே தான், பட் அது எப்படி இருக்கு, ஒரு லூப் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து மேல வந்து பெண்ட் ஆயிருக்கு. அண்ட் ஒன்ஸ் அது திரும்ப சாயில கான்டாக்ட் வரும்போது அந்த கான்டாக்ட் ஆன போர்ஷன்ல இருந்து
நியூ பிளான்ட். ஸோ ரூட் ஃபார்ம் ஆகும், அது வந்து நியூ பிளான்ட் டெவலப் ஆகும். இதுதான் என்னது ஸ்டோலன். ஓகேவா? ஸ்டோலன். ஸோ ஸ்டோலன் வந்து லூப். ஸோ LO லூப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டோலன் லூப் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லூப் ஒன்ஸ் இட் கான்டாக்ட்ஸ் தி சாயில், அது வந்து நியூ பிளான்ட் டெவலப் ஆகும். அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் ஃப்ரெகேரியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சக்கர்ஸ். ஸோ சக்கர்ஸ் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். அந்த ஸ்டெம் வந்து இட் இஸ் எக்ஸ்டெண்டிங், ஒரு ஷார்ட் போர்ஷன். ஸோ ஸ்டெம் போர்ஷன் கீழே இருக்கும் இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு ஷார்ட் லென்த்துக்கு அந்த ஸ்டெம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அண்ட் அகைன் அதுலேருந்து அதோட நாட் போர்ஷன் வந்து இன்னொரு பிளான்ட் டெவலப் ஆகுது. ஸோ பேசிக்காக ரன்னரும் இதுவும் சக்கரும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். ஸோ இது வந்து மேலே இருக்கு, இது வந்து அண்டர் கிரவுண்ட்ல ப்ரெசென்டா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட்டும் எது? ஸோ ஆஃப்செட் இஸ் மோர் லைக் அ ரன்னர். என்ன ஆகும்? ஸோ அதோட நாட் போர்ஷன்ல இருந்து நெக்ஸ்ட் நியூ பிளான்ட் டெவலப் ஆகுதுன்னு சொன்னோம். அது வந்து டெரஸ்ட்ரியல்ல, இது வந்து அக்வாட்டிக்ல. அதுதான் வந்து we call it as offset. ஸோ ஆஃப்செட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஐகார்னியா. ஸோ ஐகார்னியா அப்படிங்கிறது என்ன? வாட்டர் ஹயாசிந்த். ஸோ which is the ஸோ வாட்டர் ஹயாசிந்த் அப்படின்னா என்னது? தட் நம்ம அந்த வெங்காய தாமரைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த நம்ம எந்த ஏரியாவில் ஏதோ வாட்டர் வந்து ஸ்டாக்னண்டா இருக்கு அப்படின்னாலும் இந்த பிளான்ட் வந்து டெவலப் ஆயிருக்கும் இல்லையா? அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி வி கால் இட் இஸ் டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா லைக் இது வந்து ஆக்சிஜன், வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கண்டென்ட்டை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி விட்டுரும். அண்ட் ஆக்சுவலி இதோட மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் லைக் ஸோ இந்த மாதிரி லைக் ஆஃப்செட்லாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட க்ரோத் ஸ்டாப் பண்றதும் ரொம்ப கஷ்டம். அண்ட் actually இது வந்து like from other country they have introduced because அதோட flowers and the leaves வந்து beautiful-ஆ இருக்குன்னு introduce பண்ணாங்க. But actually it is called as terror of Bengal னு சொல்லுவாங்க because it is draining the oxygen waterல and it is very difficult to அதை வந்து நம்ம demolish பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதோட மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு? ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரன்னர், சக்கர், ஆஃப்செட் அண்ட் தி சக்கர் ஸ்டோலன். ஓகே, the last stem modification. So in a stem modification, these are subaerial stem modification. So aerial paathachu, subaerial paathachu. Okay, so next functions of leaf. So idu vallam nama stem paathirukom and root portion ellame paathachu. Next will come to the leaf. Okay, so leaf oda primary function enna? So first function in a photosynthesis, so to prepare the food. So first function photosynthesis, and next we have the transpiration. So transpiration and the water, like water வந்து it will be evaporated and basically to cool down the plant at one point. So hot time la lam patham அப்படினா. Okay, then it helps in the gaseous exchange, so oxygen carbon dioxide exchange, and it helps in the protection of buds. So ஒரு சில லீவ்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பட்ஸை வந்து கவர் பண்ண மாதிரி it will be growing இல்லையா? So it helps in the protection of buds. And next, conduction of water and the dissolved salt solutes. So water conduction பண்ணும். So இதெல்லாம் தான் வந்து main functions of the leaf. So primary functions என்னென்ன பார்த்திருக்கோம்? First photosynthesis, so prepare the own food, and next we have the transpiration and gaseous exchange. So first photosynthesis எழுதினோம். So food. அப்புறம் வாட்டருக்கு வரலாம். வாட்டர்ல என்ன இருக்கு? டிரான்ஸ்பிரேஷன் இருக்கு அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் த கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இன்னொன்று என்ன பண்ணுது? இட் இஸ் ஹெல்பிங், அதாவது இட் இஸ் ப்ரொடெக்டிங் த பட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் மெயின் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லீஃப். ஓகே, தென் வாட் ஆர் த செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்? ஓகே, ஸோ செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் இன் கேஸ் ஆஃப் ஆலோவேரா. ஸோ கத்தால பிளான்ட் இருக்கு அண்ட் ஏகேவ். ஸோ ஏகேவ் ஞாபகம் இல்லைனாலும் ஆலோவேரா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆலோவேராலாம் அந்த லீஃப்ல தான் என்ன இருக்கு? அந்த சென்ட்ரல் அந்த ஒரு ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் present ஆகலாம். So it is a storage, so which helps in storage, and next it helps in protection. So protection க்கு example opentia. So opentiaங்கிறது என்ன? cactus. So cactusல அந்த spines எல்லாம் present ஆகும் இல்லையா? So அந்த leafல, so which is a kind of protection. So predators இருந்து we can protect it. And next support in case of gloriosa and nepenthes. And next reproduction. leafல secondary functionல reproduction இருக்கு, which is example bryophyllum. So bryophyllumல என்ன? அந்த leafல, so leafல அந்த notchesல we have the so அந்த buds வந்து present இருக்கும். So once it contacts the soil அப்படின்னா அது வந்து next new plant like produce ஆகும். அது வந்து one of the secondary functions. It helps in the reproduction. Okay va? So இதுதான் bryophyllum. Okay, so இதெல்லாம் தான் primary and the secondary functions of the leaf. Okay, so next petiole. So what is petiole? So petiole எப்படி இருக்கும்? So நம்ம so இது வந்து
ஸோ ஒரு லீஃப் ட்ரா பண்ணலாம். ஸோ இதில் நிறைய வெயின்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மெயின் அந்த ஸ்டெம் போர்ஷன் இருக்கு. ஸோ அந்த லீஃப் எங்கிருந்து வருதோ அதை தான் வி கால் இட் அஸ் petiole. இட்ஸ் அ petiole. அண்ட் இங்கே பார்த்தோம்னா ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் மாதிரி ப்ரெசென்ட் இருக்கும், ஒரு லீஃப் ஸ்ட்ரக்சர் மாதிரி ப்ரெசென்ட் இருக்கும். அதை தான் வி கால் இட் அஸ் stipule. ஸோ அந்த கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ petiole எது அண்ட் stipule எது அப்படின்னு புரிஞ்சிடுச்சா? ஸோ இப்போ petiole அப்படிங்கிறது இட் இஸ் அ bridge between lamina and the stem. ஸோ இதுதான் அந்த lamina. ஸோ லீஃப் lamina சொல்லுவோம். ஸோ அந்த லீஃப் போர்ஷன் we call it as lamina. Okay va? And so petiole or a leaf stalk வந்து it is a cylindrical or subcylindrical. So ஒரு cylindrical structure இருக்கும் இல்ல ஒரு subcylindrical structure இருக்கும், or even a flattened structure of the leaf which joins the lamina with the stem. So இதுதான் அந்த portion. So இன்னும் கொஞ்சம் நான் clear-ஆ போடுறேன். So stem portion. So இதுதான் அந்த stem அப்படின்னா. So இப்போ இந்த leaf எப்படி இருக்குன்னா, so இந்த portion தான் we call it as petiole. So it is a bridge between lamina and the stem. Okay va? And next leaf. So இப்போ leafல வந்து அந்த petiole present ஆயிருக்கு. Actually ஒரு சில leafsல இந்த மாதிரி absent ஆயிருக்கும், stemல இருந்து direct develop ஆகும். And if it is present அப்படின்னா we call it as petiolate. So petiole present ஆயிருந்துச்சு அப்படின்னா we call it as petiolate. An example we can see in ficus and hibiscus. So ficus அப்படிங்கிறது என்ன? The fig tree, அத்திப்பழம் இருக்கு இல்லையா அது. And hibiscus you know. And leaves that do not have petiole is known as sessile அப்படின்னு சொல்லுவோம். So petiole present ஆயிருந்துச்சுன்னா we call it as petiolate. If it is absent அப்படின்னா we call it as sessile. An example calotropis. So calotropis அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எருக்கும் பூ சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து calotropis. ஓகேவா? ஸோ அதில் வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ அதில் வந்து எப்படி அந்த petiole ப்ரெசென்ட்டாக இருக்கா இல்லை ஆப்சென்ட்டாக இருக்கா? ஆக்சுவலி இட் இஸ் ஆப்சென்ட். ஸோ அப்போ அந்த லீவ்ஸ் எப்படி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கு அந்த ஸ்டெம் போர்ஷனில் அப்படின்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த calotropis. ஸோ ஹைபிஸ்கஸ்லேயும் பாருங்க petiole எப்படி ப்ரெசென்ட்டாக இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ petiole புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வி ஹாவ் தி stipule. ஸோ stipule நம்ம இப்போ தான் மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ இதுதான் அந்த stipule. Okay, so in most of the dicotyledonous plants, so mostly dicotல மட்டும்தான் it will be seen, and the leaf baseல one or two. So அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். ஸோ அதை தான் we call it as அந்த appendages தான் we call it as stipules. Okay, ஸோ அதே மாதிரி தான் stipule ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா we call it as stipulate. petiole ப்ரெசென்ட்டாக இருந்துச்சா we call it as petiolate. stipule ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா we call it as stipulate. And leafல அதே மாதிரி stipule absent-ஆ இருந்துச்சுன்னா we call it as exstipulate இல்ல estipulate. அங்க வந்து நம்ம sessile சொல்லியிருந்தோம். ஸோ petiolesக்கு வந்து petiolate and sessile இருந்துச்சு. whereas இங்க stipulesல பார்த்தோம் அப்படின்னா we call it as exstipulate இல்ல estipulate. stipule absent-ஆ இருந்துச்சுன்னா. ஓகேவா? இதுதான் petiole and the stipule. அந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ரைட் இட் ஆன். அண்ட் எக்ஸாம்பிளும் நம்ம கிளியரா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ calotropis அப்படிங்கிறது இந்த எருக்கம் பூல petiole absent-ஆ இருக்கு. So we call it as sessile னு சொல்லுவோம். petiole present-ஆ இருக்க எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் hibiscus. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் venation. ஸோ அதாவது அந்த veins, லீவ்ல வந்து அந்த veins எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் the arrangement of veins and the veinlets and the small veins. ஓகேவா? அந்த branches on the leaf blade or the lamina is called the venation. ஸோ இந்த மாதிரி இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி இந்த வெயின் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதான் we call it as venation அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் we have the reticulate venation. ஸோ reticulate venation என்ன? leaf contains ஒரு ப்ராமினன்டான ஒரு midrib. ஸோ இதுதான் அந்த midrib. ஓகேவா? from which அதுல இருந்து நிறைய secondary veins வந்து டெவலப் ஆகுது. ஸோ அதை தான் we call it as reticulate venation. So next type நம்ம பார்த்தலாம் parallel venation. So parallel venationல பாருங்க எப்படி இருக்கு அந்த veins எல்லாம், it is running parallel to each other. So அதனால தான் we call it as parallel venation. ஓகேவா? So veins run parallel to each other அப்படின்னா we call it as parallel venation. So it is all running parallel to each other. Whereas இதுல
ரெட்டிகுலேட் வீனேஷன்ல என்ன ஆகும், ஒரு மெயின் மிட் ரிப் பிரசன்டா இருக்கு, அதுல இருந்து நிறைய பிரான்ச்சஸ் வருது. ஸோ அதை தான் வி கால் இட் அஸ் ரெட்டிகுலேட் வீனேஷன். அண்ட் அதுலயே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டைப் இருக்கு. ஸோ பின்னேட்லி ரெட்டிகுலேட் அண்ட் பாமேட்லி ரெட்டிகுலேட். ஸோ பின்னேட்லி ரெட்டிகுலேட் அப்படின்னா இந்த மெயின் ஸ்டெம் இருக்கு, அதுல இருந்து பிரான்ச்சஸ் வருது அப்படின்னா வி கால் இட் அஸ் பின்னேட்லி ரெட்டிகுலேட். ஆனா பாமேட்லி அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தே, சரியா, ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தே நிறைய பிரான்ச்சஸ் வந்து இட் இஸ் டெவலப்பிங் அப்படின்னா வி கால் இட் அஸ் பாமேட்லி ரெட்டிகுலேட். ஓகேவா? ஸோ பின்னேட்லி ரெட்டிகுலேட் அண்ட் பாமேட்லி ரெட்டிகுலேட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ பின்னேட்லி ரெட்டிகுலேட் அப்படிங்கிறது அந்த மெயின் மிட்ரிப்ல இருந்து நிறைய லேட்ரல் பிரான்ச்சஸ் வரும். அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மேங்கோ, சரியா? ஸோ மேஞ்சிஃபெரா. ஓகே. அண்ட் பாமேட்லி ரெட்டிகுலேட்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், ஸோ இந்த பிக்சர்ல தெரியுது இல்லையா, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து நிறைய பிரின்சிபல் பிரான்ச்சஸ் வந்து அங்கிருந்து டெவலப் ஆகுது. ஸோ அதாவது வி கால் இட் இஸ் பாமேட்லி ரெட்டிகுலேட். அண்ட் அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஸோ டைவர்ஜென்ட்டும் இருக்கு, கன்வர்ஜென்ட்டும் இருக்கு. ஸோ இந்த பிக்சர் இட் இஸ் டைவர்ஜென்ட். ஸோ டைவர்ஜென்ட்னா இட் இஸ் டைவர்ஜிங் அண்ட் திஸ் இஸ் கன்வர்ஜென்ட். ஓகேவா? Okay, so parallel venation நம்ம இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதேதான் இட்ஸ் a characteristic feature of monocot. So parallel monocot. And also அதுல ரெண்டு subtypes இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் we have the pinnately parallel and the palmately parallel. And we call it as uni. So pinnately அப்படின்னா we call it as unicostate. ஸோ இதான் அந்த நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். pinnately parallel இல்ல pinnately reticulate அப்படின்னா we call it as unicostate. ஸோ என்ன சொன்னோம்? unicostate. Whereas palmately அப்படின்னா multi. So multicostate. Okay, so இதுதான் venation. So veins ரெண்டு டைப் இருக்கு, reticulate venation and the parallel venation. So reticulate venation எப்படி இருக்கு? So ஒரு மெயின் பிரான்ச், லைக் ஒரு மெயின் மிட்ரிப் இருக்கு, அதுல இருந்து பிரான்ச்சஸ், லேட்டரல் பிரான்ச்சஸ் டெவலப் ஆகுது. Whereas parallel பார்த்தோம் அப்படின்னா so எல்லாமே it is running parallel to each other. ஓகேவா? அண்ட் அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் எக்ஸாம்பிள் மேங்கோ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மேங்கோல என்ன மாதிரி venation பிரசன்டா இருக்கு? தட் இஸ் pinnately reticulate venation. ஓகேவா? எப்படி 1 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் phyllotaxy. So what is phyllotaxy? So phyllo அப்படின்னா leaf இல்லையா? So phyllo which is meaning the leaf. Taxy அப்படிங்கிறது like arrangement. ஓகேவா? Okay, so the mode of arrangement of leaves on the stem, அதுதான் we call it as phyllotaxy. ஸோ இந்த லீஃப் ஸ்டெம் போர்ஷன் இருக்கு, அந்த ஸ்டெம்ல லீவ்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஸோ அதை தான் வி கால் இட் இஸ் phyllotaxy அப்படின்னு. ஸோ இட் இஸ் மெயினாக எதுக்காக அப்படின்னா டு அவாய்ட் த ஓவர் க்ரௌடிங் ஆஃப் த லீவ்ஸ் அண்ட் எக்ஸ்போஸ் த லீவ். ஸோ இந்த மாதிரி லைக் ப்ராப்பராக அரேஞ்ச் ஆயிருந்தா மட்டும் தான் எல்லா லீஃப்மே இட் கேன் ரிசீவ் த சன்லைட் ஸோ தட் இட் கேன் அண்டர்கோ ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லையா? ஸோ மெயின் ஃபங்க்ஷன் அதுதான். ஓகேவா? ஸோ நான் இதில் இன்னும் டைப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ விச் இஸ் ஆல்டர்னேட், ஆப்போசிட், டர்னேட் அண்ட் வேர்ல்ட். ஓகேவா? இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எப்படி அது அரேஞ்ச் ஆயிருக்குன்னு அதுக்கான கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? இதுதான் phyllotaxy. ஸோ phyllotaxy அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன் எழுதிடணும் அண்ட் அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, அதோட டைப்ஸ் நேம் அட்லீஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணணும் 2-3 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா. ஓகேவா? ஸோ 5 மார்க்ஸ்ல கேட்டால் ஸோ அந்த டைப்ஸ்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். ஸோ மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் இஸ் ஆக்சுவலி ஒரு 5 மார்க்ல வரலாம் அண்ட் ஆல்சோ இந்த செப்பரேட் மாடிஃபிகேஷன் ஒரு 2 அல்லது 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன் பாருங்க. ஸோ மாடிஃபிகேஷன் 2 அல்லது 3 மார்க் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, மாடிஃபிகேஷன் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா யூ கேன் ட்ரா திஸ். ஸோ இதில் இருக்கிறத நீங்கள் எழுதினா மட்டும் போதும். ஸோ 2 இல்லை 3 மார்க்ஸ்ல கேட்டால் மாடிஃபிகேஷன். ஓகேவா? இஃப் இன் கேஸ் லைக் செப்பரேட்டா 2-3 மார்க்ஸ்ல கேட்கலாம். 5 மார்க்ஸ்ல கேட்டால் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? லீஃப் டென்ட்ரல்ஸ். ஸோ டென்ட்ரல் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்லெண்டர், ஸோ அந்த வயரி காயில் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? which helps in climbing. So climb பண்றதுக்கு, so the climbers மாதிரியே தான் which helps in climbing the support. Okay, the next leaf hooks. And ஒரு சில leavesல பார்த்தோம் அப்படின்னா ஒரு hook like structure present இருக்கும். So leaves are modified into a hook like structure. So எது பண்ணும் which helps in the plants to climb. So main it helps in climbing. ஓகேவா? So இதெல்லாமே என்னது modifications of the leaf. So ஒவ்வொரு different plantsலயுமே leaf எப்படி modify ஆயிருக்கு. First one வந்து tendril மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். Next we have the hook like structure and next spines and prickles. So leaves, spines and prickles. And ஒரு சில plantsல வந்து இந்த மாதிரி spine like structure present இருக்கும். So ziziphus.
எக்ஸாம்பிள்ஸ் சிப்பஸ் அண்ட் ஈவன் ஒபென்ஷியலையுமே அந்த மாதிரி ஸ்பைன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு. பட் அது என்னது ஸ்டெம் மாடிஃபிகேஷன், லைக் அது வந்து அந்த நோட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ல வரும். ஸோ இதெல்லாம் வந்து லீஃப் மாடிஃபிகேஷன்ல பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரிக்கிள்ஸும் அதே மாதிரி தான். ஸோ ஸ்பைன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். தே ஆர் ஸ்மால் sharp structures which are the outgrowth from the epidermal cells. So stemல leafலலாம் வந்து அந்த layers எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ எபிடர்மஸ் ஹைப்போடர்மஸ்லாம் படிச்சிருக்கோம். ஸோ இந்த எபிடர்மஸ்ல இருந்து டெவலப் ஆயிருக்கு, அதுதான் வந்து we call it as prickles. An example rosa species. ஓகே, ஸோ இது வந்து 3 மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஆலோவேரா. ஸோ ஆலோவேரா ஸோ மெயினாக இட் இஸ் which type of plant it is? Xerophytic plant. அதாவது it grows in a dry conditions, அதாவது we call it as xeric condition அப்படின்னு சொல்லுவோம். And also some plants of saline salt, அதாவது halophytes ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸ்ல வந்து லீவ்ஸ் வந்து it helps in the storage. So storage modification-ஆ இருக்கும். So the leaves will be swell and succulent. அதுனா that is a juicy structure which helps in storing the water, இல்ல வந்து ஏதோ mucilaginous substance or even the food material. So அததான் வந்து which resist the desiccation. So இப்போ desiccation-னா என்ன? That is the dryness. அந்த dry conditionல இருந்து escape ஆகிறதுக்காக இல்ல அந்த dryness-ஐ prevent பண்றதுக்காக இந்த மாதிரி modification, leaf modificationsலாம் இருக்கு. So example aloe vera, agave and even the bryophyllum. ஓகேவா? So இதெல்லாம் வந்து storage leaves. Okay. So next phyllodes. So phyllodeனா என்ன? So it is a modification of petioles. நம்ம ஆல்ரெடி phylloklade அப்படின்னா என்ன டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் அதுக்கான எக்ஸாம்பிள் ஸோ இந்த ஷார்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா. ஸோ phylloklade. ஸோ இப்போ ஓ எக்ஸாம்பிள் ஒபென்ஷியா. தட் இஸ் phylloid அப்படின்னா இது என்ன அப்படின்னா அந்த petiole. ஸோ petiole ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த petiole லீஃப் மாதிரி மாறி இருக்கும். ஸோ அதான் we call it as phylloid. அண்ட் phylloidக்கு எக்ஸாம்பிள் அகேஷியா. ஸோ அகேஷியா அப்படிங்கிறது அந்த முள் செடி தான். ஓகேவா? ஸோ phylloid performs the photosynthesis and other functions of the leaves. ஸோ phylloid ஸோ என்ன மாடிஃபையா இருக்கு? ஸோ petioles. ஓகேவா? phylloidல petiole வந்து லீஃப் மாதிரி மாறி இருக்கு and it performs the photosynthesis. An example acacia. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் picture. ஸோ picture plant அப்படின்னா ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ picture அப்படிங்கிறது இட்ஸ் அ மாடிஃபிகேஷன். ஸோ லீஃப் பிகம்ஸ் மாடிஃபைட் இன்டு அ picture in Nepenthes. So Nepenthes தான் the picture plant and Sarracenia. So at least ஒரு எக்ஸாம்பிள் Nepenthes ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ Nepenthes வந்து அந்த picture plant ன்னு சொல்லுவோம்ல அதுதான். அண்ட் Nepenthesல என்ன ஆகும்? அந்த பேஸ் லீஃபோட அந்த பேஸ் பார்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து it is laminar and the mid rib வந்து it continues as a coiled structure. ஸோ இது வந்து அந்த coiled structure. ஓகேவா? ஸோ லீஃப் மாடிஃபிகேஷன். ஸோ லீவோட அந்த பேஸ் தான் இட் ஃபார்மிங் த லமைனா அந்த ரிமைனிங் போர்ஷன் அந்த மிட் ரிப் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் அந்த டென்ட்ரிலார் போர்ஷன்ஸ் இந்த மாதிரி டென்ட்ரிலார் போர்ஷனா இட் இஸ் கண்டினியூங். ஓகேவா? ஸோ பேஸ் வந்து இட் இஸ் ஃபார்மிங் தட் லமைனா போர்ஷன் அண்ட் அந்த மிட் ரிப் வந்து இட் இஸ் கண்டினியூங் as a டென்ட்ரிலார் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் வந்து Nepenthes insectivorous plant அப்படில படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதுதான். Next bladder. So bladder example in bladder what? Utricularia ஒரு rootless free floating or it is slightly submerged plant and it is common in many water bodies. So இங்க வந்துட்டு leaf is very much segmented. ஓகேவா? ஸோ இந்த plant வந்து என்ன மாதிரி plant அப்படின்னா it is a rootless free floating plant இல்ல வந்து submerged சொல்லலாம் and it is mostly common in the water bodies. and இந்த plant ஓட leafல பார்த்தோம் அப்படின்னா நிறைய segments எல்லாம் present இருக்கு and அந்த segments தான் it is modified to form a bladder like structure. so picture பார்த்தா தெரியும். ஓகேவா? so bladder example utricularia. and next we have the floral leaves. so floral leaves so basically like a flower நோட the floral parts என்னென்ன? so we have the plant ஓட flower parts we have the sepals, petals, stamen. so stamen and also we have the carpels. so இது எல்லாமே என்ன அப்படின்னா they are the modified leaves. so sepal ஆகட்டும் petal ஆகட்டும் and also the stamen. so stamenல என்னென்ன இருக்கும்? we have the anther and the filament. so அதுதான் என்னது which is the male reproductive part. so அதா இருக்கட்டும் and even the carpels இது எல்லாமே என்னது they are the modified leaves. and sepals and petals are பார்க்கறதுக்கு leafy-ஆ தான் இருக்கு. so these are the floral leaves. okay so இதெல்லாம் தான் வந்து பேசிக்கா
modifications of leaf. So modification of leaf அப்படின்னு 5 மார்க்ல கேட்டா you have to mention all the 8 types அந்த 8 modifications mention பண்ணிக்கணும். So example முடிஞ்சளவு ஞாபகம் வச்சுக்கணும் and எழுதிடணும். ஓகேவா? So next duration. So leaf duration. So ஒவ்வொரு leaf எப்ப fall ஆகுது, அதோட actual duration என்ன, and அதை வச்சு எப்படி classify பண்ணிருக்காங்க நம்ம discuss பண்ணலாம். So first one caducous. So caducous க்கு example opentia. So first வந்து இது என்ன அப்படின்னா once as soon as the leaf form ஆயிடுச்சு அப்படின்னா it will be fallen அப்படின்னா அது example caducous. So example opentia. ஓகேவா? So இதுதான் first type. And next வந்து we have the deciduous. So first வந்து we have the caducous and next we have the deciduous. அப்ப deciduous அப்படின்னா it falls at the end of the growing season. So எப்ப fall ஆகுது, அந்த growing seasonக்கு at the end, அதோட growing season ஓட endல it will be fallen off. So the plant is leafless in winter. So நம்ம அந்த ஸ்ப்ரிங் சீசன்ல இல்ல ஒரு சில பிளான்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா விண்டர்ல சம்மர்ல பார்க்கும்போது லீஃப்லெஸ்ஸா இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து மேப்பிள். ஸோ மேப்பிள் பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா லீவ்ஸ் எப்போ ஃபால் ஆகும், அதோட growing seasons, அந்த growing seasonோட end phaseல வந்து லீவ்ஸ் எல்லாம் it will be fallen off. ஸோ பிளான்ட் எப்படி இருக்கு, ஸோ விண்டர்ல சம்மர் சீசன்ல பார்க்கும்போது அது லீஃப்லெஸ்ஸா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் மேப்பிள். ஸோ DM ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ deciduous, மேப்பிள். Next we have the evergreen. So evergreen க்கு என்ன அப்படின்னா so leaf persist throughout the year. எப்படி? So falling regularly. So அப்பப்ப the leaves will be fallen, new leaves will be produced, so that அந்த leaves எப்பவுமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, evergreen. அந்த plant பார்க்கறதுக்கு evergreen இருக்கு. An example mimosops and calophyllum. So இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எவர்கிரீன் அப்படின்னா அந்த லீஃப் வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து ப்ரெசென்டா இருக்கும். பிகாஸ் அப்பப்போ அந்த லீவ்ஸ் ஃபால் ஆகுறதுனால நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியாது, பார்க்கறதுக்கு எல்லா லீஃபும் எப்பயுமே ப்ரெசென்டா இருக்க மாதிரி தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹாவ் த marcescent. ஸோ லீவ்ஸ் நாட் ஃபாலிங் பட் withering on the plant as in several member of Agaceae. ஸோ plant வந்து it is not, leaves வந்து it is not falling but it is withering. ஓகேவா? ஸோ அதாவது we call it as marcescent. ஓகே. Okay, so next we have leaf tendril. So leaf tendril na enna adukana example. So first one tendril அப்படினா it is a slender, அதாவது அந்த coil like structure. Okay வா? So which helps in climbing. So climb பண்றதுக்கு it gives the support. Okay, and ஒரு சில ஸ்டெம்ஸ்ல பார்த்தோம், ஒரு சில பிளான்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படினா stem வந்து it will be very weak and hence some special organs for the attachment to support. So support பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்கன் தேவைப்படுது. and அதுதான் வந்து some leaves are partially இல்ல வந்து wholly it is modified into tendrils. See பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பிளான்ட்ஸ்ல ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். சரியா? அப்ப அதுக்கு எக்ஸ்டர்னலா சப்போர்ட் தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன். அண்ட் ஒரு சில பிளான்ட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹோல் லீஃபே வந்து it will be modified, இல்ல வந்துட்டு பார்ஷியலா மாடிஃபை இருக்கும். அண்ட் எந்தெந்த பிளான்ட்ஸ்ல எப்படி மாடிஃபை இருக்கு அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்படி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணிக்காம ஸோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கோ யூ கேன் மென்ஷன் இட். ஓகே, ஸோ லெத்தரைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்டையர் லீஃபே என்னவா மாறி இருக்கு, டென்ட்ரிலா மாறி இருக்கு. ஸோ லெத்தரைஸ்ல என்டையர் லீஃபே இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அ டென்ட்ரில். அண்ட் ஸ்டிப்யூல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா so stipules will be modified in case of smilax. So smilax la paatham appadina stipules and the stipule petiole la paatham illaya and the stipule mattum tendril la maari irukku. And next terminal leaflet. So leaflets la irukku. So the terminal leaflet vandu if it is transformed appadina in case of Naravelia. Okay va? And leaf tip mattume tendril la maari irukku appadina in case of Gloriosa. And next apical leaflet. So terminal and the apical leaflets paatham appadina in case of Pisum adhaadu pea plant la. And petiole is modified in case of clematis. So at least ஏதோ ஒரு எக்ஸாம்பிள். So stipules smilax. So SS இருக்கு இல்லையா? So at least இதை ஞாபகம் வச்சுக்கலாம். So stipulesல smilaxல stipules வந்து tendrila மாறி இருக்கு, leaf tendrila மாறி இருக்கு. ஓகேவா? So இதுதான் வந்து main what is leaf tendril and அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணோம். ஓகே. ஓகே, so next இந்த டயக்ராம் இந்த சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, so the diagram 2-3 மார்க்ஸ்ல வரலாம்.
அண்ட் ஆல்சோ 5 மார்க்ல அலாங் வித் த லைக் அந்த டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து யூ ஹாவ் டு மென்ஷன் இட் இஃப் இன் கேஸ் 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோமா. இட் ஹேஸ் த ரூட் கேப், ஸோ பேஸ்ல ரூட் கேப் இருக்கு. அண்ட் தெர் இஸ் அ ரீஜன் ஆஃப் செல் டிவிஷன், ஸோ அதான் வி கால்ட் அஸ் மெரிஸ்டமேட்டிக் ஜோன் இல்லையா. ஸோ மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ல செல் டிவிஷன் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் தெர் இஸ் எலாங்கேஷன், ஸோ ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன், ஸோ அதான் ஜோன் ஆஃப் செல் எலாங்கேஷன் சொல்லுவோம். And there is region of maturation. So இது வந்து region of maturation. So there will be differentiation. So cortex, septum, so over it will be differentiated. And we have the root hairs. So in the diagram கேட்டா you have to draw the diagram. So parts detail label பண்ணிருங்க. And if in case 5 marks கேட்டா so ஒவ்வொரு layer you have to explain it detailedly. Okay வா? ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக இந்த சாப்டர் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 2, 3, 5 மார்க்ஸ். அண்ட் 5 மார்க்ஸ் பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா லைக் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் கம்பைன் பண்ணி 5 மார்க்ஸில் வரலாம். லைக் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செப்பரேட்டாக 2 மார்க்ஸில் கேட்டால் யூ ஹேவ் டு ஜஸ்ட் மென்ஷன் த நேம்ஸ். பட் 5 மார்க்ஸில் கேட்டால் நம்ம கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஈவன் இந்த வீனியேஷனும் அதே மாதிரி தான். 2 மார்க்ஸில் கேட்டால் நம்ம அந்த டைப்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். 5 மார்க்ஸில் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அலாங் வித் டயக்ராம் யூ ஹேவ் டு ட்ரா. அண்ட் இந்த சாப்டரை பொறுத்தவரைக்கும் டயக்ராம்ஸ் எங்கெங்கெல்லாம் நெசசரி யூ ஹேவ் டு ட்ரா இட். ஓகேவா? So இதுதான் பேசிக்கான questions from the vegetative morphology. ஓகேவா? So along with this book back once பார்த்துக்கணும். Okay? Okay. So last, so already ஒரு 1 mark question கொடுத்திருந்தோம். So அதுக்கான ஆன்சர்ஸும் and இந்த questionக்கான ஆன்சரும். So additional outgrowth present between leaf base and the lamina in the grass. ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன? ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸும் யூ ஹேவ் டு கமெண்ட் இட் இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் கமெண்ட் இட். ஓகேவா?